அதான் பதிலடி. நம்முடைய வால்யூம் என்ன, பிசினஸ் என்ன, growth என்னங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்க அவர்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இந்த கம்பெனி ப்ராப்பராக தான் பண்ணுது. ஏன்னா நம்மளோட கான்செப்டே விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது நம்மளோட கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் வந்து என்னன்னா விளம்பரம் பண்ணோம், இப்போ வியாபாரம் பண்ணுறோம், ரெண்டு மிக்ஸ் பண்ணோம்னா வேற லெவல் பிசினஸ் தானே. இன்னைக்கு ஒரே ஒரு பொருள் வச்சுக்கிட்டு மார்க்கெட் பண்ற பல கம்பெனி பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றாங்க. ஒரு நாப்கின் பல கோடி டர்ன் நடக்குது. இப்படி எடுத்து பார்த்தா ஒரு பொருளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு டீ தூள் கம்பெனி பல டர்ன் ஓவர் பண்ணுது, பல கோடி ரூபாய்க்கு. ஒரு காப்பி தூள் கம்பெனி பல கோடி ரூபாய் டர்ன் பண்ணுது. அப்படிங்கும்போது ஒத்த பொருளுக்கே பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர், பல்லாயிரம் கோடி டர்ன் ஓவர் நடக்கிற இந்த மார்க்கெட்ல இத்தனை பொருள் வச்சுக்கிட்டு, இத்தனை கஸ்டமர் வச்சுக்கிட்டு, இத்தனை ஸ்டோர் வச்சுக்கிட்டு நம்ம எந்த அளவு பிசினஸ் பண்ணணும். ஸோ பிசினஸ் சிறப்பாக நடக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறவங்களும் உள்ள வந்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே இந்த பேசுறவங்க எல்லாருமே பேச்சை குறைச்சிருவாங்க, அப்படியே ஒரு லெவலில் பேச்சை தவிர்த்துருவாங்க. ஒன்ஸ் அகைன் நம்ம கம்பெனி பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நல்லா இருந்தால் பாராட்டுவாங்க தானே. இப்போ அவங்களுக்கு டவுட்டு இது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு அதை நம்ம மாற்றி இது சரிதான் சொல்லி புரிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதனால நான் உங்ககிட்ட கேட்குற விஷயம் என்னன்னா, நீங்க எதை நிர்பந்திச்சு வாங்கணும் அவசியம் இல்லை. ஆனா இருக்கிற எல்லா பொருளையுமே உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. நல்லா இருந்தால் தொடர்ந்து வாங்குங்க. இதெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சாலே, மற்றவங்க சொல்ல ஆரம்பிச்சாலே, அது கூட ஆப்ஷன் தான், கம்பல்சரி கிடையாது. பட் சொல்ல ஆரம்பிச்சாலே இந்த தேவையில்லாம பேசுற அத்தனை வாயும் சிம்பிளா மூடிடலாம். தேவையில்லாம அவங்க கூட போய் மல்லு கட்டிட்டு அவங்க எதிராக பேச அவசியம் இல்லை. நமக்கு பிசினஸ் என்ன இருக்குது, அது யார்கிட்ட பேசணும் சொல்லி பேச ஆரம்பிச்சிங்கனாலே அத்தனை கேள்விக்கும் அதுதான் பதில். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, யாரை ஜெயிக்கணும்னாலும் ஒர்க் பண்ணி தான் ஜெயிக்கணும். யாரை எதிர்கொண்டாலும் ஒர்க்கில் தான் நம்ம செயலை காமிக்கணும் மொழிய. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுட் தன் வேர்ட்ஸ். ஸோ இந்த வார்த்தை அருமையான வார்த்தை. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயலில் பாசிட்டிவாக என்ன பண்ணலாம், எந்த அளவுக்கு பண்ணலாம், எவ்வளோ பெருசாக பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிங்க. மற்றபடி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நம்ம காலத்தை கடத்த வேண்டாம். ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் கையில் கிடைச்சிக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் கையில் கிடைச்சிக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா நீங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு சார்ந்த அத்தனை பேர் செட்டில் ஆக முடியும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணுங்க, புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. இன்னும் அடுத்த விஷயங்கள் பல விஷயங்கள் நான் பேச போறேன். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யம் படைக்க போறோம். அதுல யாரெல்லாம் ஈடுபட்டு செயல்படுறீங்களோ அவங்க அத்தனை பேர்த்து வாழ்க்கையும் மிகப்பெரிய செட்டில் ஆக போகுது. ஏற்கனவே பல பேர் லட்சங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னும் சிறப்பாக செயல்பட்டா அதுவும் பல லட்சங்களா, வாய்ப்பு இருந்தா கோடியில சம்பாதிக்க கூட வாய்ப்பு இருக்குது. இங்க நம்ம ஆசையை தூண்டி எந்த பிசினஸ் செய்யல, அடிப்படையில் எது சாத்தியமோ அதான் செஞ்சுட்டு இருக்கோம்.